கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய லெந்து நாளின் 9வது நாளுக்கான தியானத்துக்கென்று நான் எடுத்துக்கொண்ட பகுதி ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தை நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. யாக்கோபு கூட இருந்தார். யாக்கோபை ஆசீர்வதித்தார். இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது தன் சோர்வோடு காணப்பட்ட பொழுது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருப்பதை பார்த்து, உன்னுடைய கூழிலே எனக்கு கொஞ்சம் தாய் என்று கேட்டான். ஆனால் யாக்கோபுவோ ஏசாவிடம், நான் உனக்கு கூழ் தர வேண்டுமானால் உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை என்னிடத்தில் விற்று போடு என்று சொன்னார். ஏசாவோ, தான் சோர்வுற்று காணப்படுகிறேன், என் ஜீவனே என்னை விட்டு போக போகிறது, சேஷ்டபுத்திர பாகமா இந்த கூளை விட எனக்கு பெரிது, நான் என் சேஷ்டபுத்திர பாகத்தை உனக்கு தருகிறேன், நீ கூளை தா என்று சொல்லி கேட்டு வாங்கி குடிக்கிறான். யாக்கோபு ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகத்திற்காக ஏசாவை ஏமாற்றி வஞ்சகமாக என்ன செய்கிறான்? கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறான். இரண்டாவதாக அவன் எவ்வாறாக ஏமாற்றுகிறான் என்று பார்ப்போமேயானில், ஈசாக்கு தன்னுடைய மரண தருவாயில் கண் மங்கலாக இருக்கிறது. ஏசா, நீ எனக்கு வேட்டையாடி எனக்கு சாப்பிட கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். இவ்வாறாக பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்காள் தன்னுடைய அருமையான மகன் யாக்கோபை பார்த்து, உன் தகப்பனார் ஏசாவிடம் இவ்வாறாக பேசினார், நீ மந்தைக்கு சென்று 2 வெள்ளாட்டிக்குட்டியை பிடித்து கொண்டு என்னிடம் கொண்டு வா, நான் உனக்கு அதை நன்றாக சமைத்து உன் தகப்பனுக்கு பிடித்தவாறு தருகிறேன், நீ அவரிடம் கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு வா என்று சொல்கிறார். உடனே யாக்கோபு சொல்றான், அம்மா, ஏசா தன்னுடைய உடம்புல ரோமம் மிகுந்தவர், அப்பா என்னை தடவி பார்த்து ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை தந்துவிட்டால் நான் என்ன செய்வேன், நான் போக மாட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ரெபேக்காள் சொல்கிறார், நீ போ, ஆசீர்வாதம் வந்தால் அது உனக்கு சொந்தமாகும், சாபம் வந்தால் அது என்னை சாரும் என்று சொல்லி அவனை மனமாறச் செய்து அவனை என்ன செய்கிறான், நீ 2 வெள்ளாட்டுக்குட்டியே கொண்டு வா அப்படிங்கிறான். அவன் உடனே மந்தையில் போய் 2 வெள்ளாட்டுக்குட்டியை பிடிச்சு கொண்டு வந்து தாயிடம் கொடுக்குறான். தாய் தன் கணவருக்கு பிரியமானபடி அதை சமைத்து ஏசாவுடைய உடையை யாக்கோபுக்கு அணிவித்து அந்த வெள்ளாட்டுக்குட்டியின் தோலை யாக்கோபின் மேல் போட்டு வைத்து உணவை அவனிடத்தில் கொடுத்து அனுப்புகிறான். ஈசாக்கு அந்த உணவை சாப்பிட்டவராக மிகவும் சந்தோஷமானவராக யாக்கோபை ஆசீர்வதித்து விடுகிறார். இவன் தாயிடம் வந்து விடுகிறான். பிற்பாடு வேட்டையாடி உணவு தயாரித்து தான் தகப்பனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்பொழுதான ஆசீர்வாதத்தை நான் என் மகனுக்கு கொடுத்தேன், நீ யார் அப்படின்னு கேட்பாரு. அப்போ சொல்வார், 2ஆம் முறையும் அவன் என்ன செஞ்சான், என்னை ஏமாற்றி விட்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரத்து கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி யாக்கோபு மேல் கடுங்கோபம் ஆகிறான் ஏசா. இவ்விதமாக யாக்கோபு ஏசாவை 2 முறையாக சேஷ்டபுத்திர பாகத்திற்காக அவனுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் என்ன செய்கிறான், ஏசாவை ஏமாற்றி விடுகிறான். ஏசா இவன் மீது பயங்கர கடுங்கோபமாக இருந்ததினால் இவனை கொன்று போடுவான் என்று அறிந்தவனாக அவனுடைய தாயார் அவனுடைய சகோதரன் லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறார். யாக்கோபும் தன்னுடைய தாய்மாமன் வீட்டிற்கு செல்கிறார். தன்னுடைய மாமண்டத்தில் போகிறான் யாக்கோபு அங்கு சென்று அவன் என்ன செய்கிறான், வேலைகள் அவனுக்கு செய்து கொடுக்கிறவனாக அங்கு காணப்பட்டு அங்கு அமர்கிறான். சில நாள் கழித்து, நீ சும்மா இடத்துல வேலை செய்வதானே, நீ சம்பளம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறான், உம்முடைய இளைய மகள் ராகேலுக்காக நான் 7 வருஷம் உம்மிடத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். 7 வருஷம் வேலை பார்க்குறாரு. 7 வருஷம் கழித்து லாபான்ட்ட உம்முடைய மகளை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ என்ன சொல்கிறார், சரி என்று அவர் சொல்லி தன்னுடைய மூத்த மகள் லேயால் என்ன செய்கிறாரு, யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. மறுநாள் காலையில் பார்க்குறான், இது ராகேல் இல்லை லேயால்னோடனே லாபான்ட்ட கேட்பார், எங்கள் ஊர் வழக்கப்படி மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இல்லை, நீ இவளுடைய 7 நாளை
களி, நான் உனக்கு இளைய மகள் ராகேலை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன செய்கிறாரு, யாக்கோபு அதை இதற்கு சம்மதித்தவராக மீண்டும் என்ன செய்கிறார், 7 வருஷம் ராகேலுக்காக வேலை செய்கிறார். எப்படியாக யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினானோ அதே போல் முதலாவதாக ராகேலுக்காக லேயாளை கொடுத்து லாபான் யாக்கோபை ஏமாற்றுகிறார். தன் வினை தன்னை சுடும் என்பது போல யாக்கோபு செய்த ஏமாற்றுத்தன பாவம் அவனையும் என்ன செய்தது, நின்று சுட்டது. அவன் நிமித்தமாக பாதிக்கப்பட்டவனாக மீண்டும் 7 வருடம் அவரிடத்தில் பணி செய்து காணப்பட்டான். மீண்டுமாக ராகேலை திருமணம் செய்து கொண்டான். ஆக இரு மனைவியரோடு தன்னுடைய மாமா வீட்டிலே மீண்டும் வேலை பார்க்கிறவனாக காணப்படுகிறான். அப்பொழுது அவனுக்கு அவனுடைய மாமனார், நான் உனக்கு பலம் தருகிறேன்னு சொல்லி அவருடைய ஆடுகளை என்ன செய்கிறாரு, மேய்க்க சொல்லி இவனுக்கு எந்தெந்த வகையான குட்டிகள் உன்னை சேரும், இந்தெந்த வகையான குட்டிகள் என்னை சேரும் என்று சொல்லி அவன் பிரித்து அதை அவனுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். உடனே யாக்கோபு அதற்கு சம்மதித்தவனாக அவருடைய ஆடுகளை மேய்க்கிறார். ஆடுகள் குட்டி பொழியும் நேரத்தில் பார்த்து அந்த நீரோடை பக்கத்தில் என்ன செய்கிறாரு, அதுக்கு தேவையான புள்ளியுள்ள கம்பு கொப்பை ஒடிச்சு அதில் கொத்தி அதை என்ன செய்கிறார், நல்ல ஆட்டுக்குட்டி பொழிகிற இடத்துல புள்ளியுள்ள கொப்புகளை போட்டு இவருக்கு என்ன ஆட்டுக்குட்டி சேரும்னு சொன்னாரோ அந்த வகையான ஆட்டுக்குட்டிகள் இவனு யாக்கோபுக்கு சேரும்படியாக தன் மாமனை ஏமாற்றுகிறவனாக காணப்பட்டு நல்ல திடமுள்ள ஆடுகளை இவனுக்கு சம்பளமாக எடுத்துக்கொண்டவனாக காணப்பட்டான். லாபான் தனக்கு பலவீனமான ஆடுகள் கிடைக்கிறது என்று சொல்லி மறுபடியும் அவனுடைய சம்பளத்தை மாற்றுகிறார். இவ்வாறாக லாபான் 10 முறை யாக்கோபுடைய சம்பளத்தை மாற்றிய போதிலும் யாக்கோபு எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொண்டவனாக காணப்பட்டபடியால் அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாக காணப்பட்டான். இதை பார்த்த லாபானின் புத்திரர்கள் நம்முடைய தகப்பனாருடைய செல்வமெல்லாம் யாக்கோபுக்கு செல்கிறது என்று பொறாமையற்றவர்களாக தன் தகப்பண்டத்தில் யாக்கோபு நம்முடைய சுதந்திரத்தை எல்லாம் அபகரித்துக் கொள்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் லாபானுடைய முகநாடி வேறுபடுகிறது. இதை பார்த்த யாக்கோபு தன்னுடைய மனைவிமார்களை அழைக்கிறான். நான் இத்தனை காலமும் உன் தகப்பனுக்கு எத்தனையாய் வேலை பார்த்து சம்பாதித்து கொடுத்திருப்பேன், ஆனால் அவன் முகநாடி நேற்றைய முந்தைய நாள் போல காணப்படவில்லை. நாம் அவருடைய பொருட்களை அபகரித்து விட்டோம் என்று உங்களுடைய சகோதரரும் தகப்பனாரும் நினைக்கிறார்கள் என்று சொல்லி, எங்கள் தேவன் எனக்கு சொன்னபடி நாம் நம்முடைய தேசத்துக்கு திரும்பி போவோம், நீ மனைவிமார்களை தன்னுடன் வா என்று சொல்லி யாக்கோபு அழைக்கிறார். யாக்கோபின் மனைவிமார்களும் ராகேலும் லேயாலும் நான் உங்களுடனே கூட வருகிறேன், என் தகப்பன் எங்களுக்கு என்ன கொடுத்தார் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு யாக்கோபோடு வருகிறார்கள். யாக்கோபு அன்று சேஷ்டபுத்திர பாகத்துக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் தன்னுடைய சகோதரனை அவன் ஏமாற்றிய பாவம் இங்கு தன்னுடைய லாபான் மாமனார் வீட்டிலும் கூட தன் விரும்பிய என்னை மணமுடிக்க கொடுத்து ஏமாற்றப்பட்டவனாக, லேயாளை மனைவியாக பெற்றுக்கொண்டு ஏமாற்றப்பட்டவனாகவும் இதை மேய்ப்பதற்கு தனக்கு கிடைத்த சம்பளத்தையும் 10 முறை மாமனாரால் மாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டவனாக காணப்பட்டவனாகவும் தன்வினை தன்னை சுடும் என்பது போல யாக்கோபு ஏசாவுக்கு செய்த அந்த ஏமாற்று பாவம் இவனையும் வந்து பாதித்தது. இது நிமித்தமாக யாக்கோபு தன்னுடைய மனைவியர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி சென்றார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகோதரரை ஏமாற்றுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய சமூகத்தில் நம்மை சார்ந்தவர்களை, நமக்கு வேண்டப்பட்டவர்களை நாம் ஏமாற்றுகிறவர்களாக காணப்படுகிறோமா? இந்த ஏமாற்றுதல் என்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம். இந்த லெந்து நாட்களில், உபவாச நாட்களில் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து நம் யாரையும் ஏமாற்றாதான வண்ணம், அவன் நம்மில் காணப்படாத வண்ணம் பரிசுத்தத்தோடு நாம் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவருடைய பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்படத்தக்கதாக நாம் நம்மை தற்பரிசோதனை செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தை இன்னும் காத்திருந்து அவருடைய வேதத்தை வாசித்து அவரிடத்தில் நெருங்கி சேர்வோம். இப்படிப்பட்ட கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அவருடைய சமூகத்தில் இந்த 9வது நாளிலும் நாம் இன்னும் நம்மை ஒடுக்கி அவருடைய சமூகத்தில் சேர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. சேஷமாக தகப்பனே, இந்த உபவாச நாளாகிய 9வது தினத்தில் கூட ராஜா உடைய கிருபை எங்களை சூழ வேலியடைத்து பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் யாரையும் ஏமாற்றாத வண்ணம் என் தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்கத்தக்கதாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவியம் செய்ய நீர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். எங்களை உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அறிவை தாரும். நாங்கள் நல்ல பிள்ளைகளாக நடக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.